என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் ஒரு திடீர் மாற்றம் நிகழப் போகின்றது. அது என்ன மாற்றம்? அடுத்தடுத்து உன் வாழ்வில் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு இன்று வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனமானது பக்குவம் அடைந்து வருகிறது. இப்பொழுதுதான் இந்த உலகத்தை நீ புரிந்து கொண்டு வந்துள்ளாய். இந்த நேரத்திலே உன்னிடம் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துவிட்டு நேர்மறையான எண்ணங்களை எப்படி வளர்த்தி கொள்வது, பிரச்சனைகளை எப்படி கையாள்வது போன்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையானது என்றுமே மிக சந்தோஷமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கும் வரை உன்னுடைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்காமல் விட்டுவிடவும் மாட்டேன். கொஞ்சம் பொறுமையோடு இரு. உனக்கான கால நேரம் கூடி வந்து விட்டது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான நல்ல காலம் இதுதான். என் தங்க பிள்ளையே, உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்ள முடிவு செய்து தனியே போராடினாய். ஆனால் இறுதி நேரத்தில் மனம் உடைந்து போய்விட்டாய். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு இன்னும் அந்த மனப்பக்குவம் வரவில்லை. நீ இன்னும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். யாரிடம் தேவையான அளவிற்கு மன தைரியமும் மன வலிமையும் நம்பிக்கையும் உள்ளதோ அவர்களிடத்திலே பக்குவமானது ஏற்பட்டு எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல வழி கிடைக்கும். நீ முயற்சி செய்தால்தான் மன வலிமையும் நம்பிக்கையும் உனக்குள் அதிகரிக்கும். அதைத்தான் நான் இத்தனை காலமாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்று உன் மனதில் தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் அதிகரித்திருக்கின்றதோ அதன் பிறகு உன்னை யாராலும் வீழ்த்திவிட முடியாது. உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப் போகின்றது. நான் என்ற எண்ணத்தை நீ அறுத்துவிட்டு எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்க கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையானது உன் வசப்படும். உன் வாழ்வில் நீ மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக வரப்போகின்றாய். எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தும் நான் அறிவேன். ஏன் இவ்வாறு நடக்கின்றது, எதற்கு நடக்கிறது என்று தெரியாமல் தானே உன் வாழ்விலும் குடும்பத்திலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு நல்வழி காட்டவும் நல்லதை நடத்தி கொடுக்கவும் கலங்கிய குளத்திலிருந்து தெளிவான முடிவு கிடைக்காது. அதனால் இவற்றுக்கு எல்லாம் ஆதி காரணம் என்ன, இவற்றிற்கெல்லாம் மூல காரணம் என்ன என்பதை உனக்கு கூற வந்திருக்கின்றேன். உன்னை கஷ்டப்படுத்தியவர் யாராக இருந்தாலும், உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி நீ யோசிக்கவும் வேண்டாம், மனதை பதற்றமாக்கிக் கொள்ளவும் வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் நான் சரி செய்வேன். நீ எதை பற்றியும் சிந்தித்து கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம். என் செல்லமே, எந்த ஒரு விஷயத்தை நீ சிந்திப்பதற்கும் உன்னை பற்றி தெரியாதவர்கள் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அவர்கள் உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தானே உன்னை பற்றி குற்றம் குறைகளை கூறிக்கொண்டே செல்கின்றார்கள். யார் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். என் செல்ல பிள்ளையான நீ இப்படியே இருந்துவிடு என் தங்கமே. காரணம் இல்லாமல் உன் அப்பன் இதை சொல்லவில்லை. உனக்குள் நல்ல எண்ணமும் செயலும் நல்ல குணங்களும் நிறைய இருக்கின்றது. ஆனால் மற்றவர்கள் அப்படி அல்ல. அவர்களிடம் வஞ்சகமும் தந்திர குணமும் சூழ்ந்திருக்கிறது. உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே. அவர்கள் செய்த செயலை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று நினைத்து பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற யோசனையே உனக்குள் வேண்டாம். என் செல்லமே, மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை யோசித்து பிரச்சனைக்குள்ளே இருந்து செல்லாமல் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து
ஒரு மூன்றாம் மனிதனாக சிந்தித்துப் பார். ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, அதற்கு காரணம் என்ன, யார் என்று எல்லா விஷயங்களும் உனக்கு தானாக புரியும்படி நான் செய்வேன். உன்னை தவறாக புரிந்து கொண்டு பேசுபவர்கள் அவர்கள் எதற்காக இந்த பிரச்சனைகளை செய்கிறார்கள் என்பதை உனக்கு புரியும்படி நான் உனக்கு உரைக்கின்றேன். அவர்கள் செய்த தவறுகளையும் அவர்கள் செய்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு நான் நிச்சயம் புரிய வைத்து தக்க நேரத்தில் சரியான தண்டனை கொடுப்பேன். அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக அடுத்து உன் வாழ்வில் என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். ஏற்கனவே உன் வாழ்வில் நிறைய துன்பங்களை அடைந்து விட்டாய். இப்பொழுது அவசரத்தில் நீ ஏதேனும் முடிவெடுத்தால் அது உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குத்தான் பிரச்சனையாக மாறும். அதனால் மேலும் மேலும் பிரச்சனையில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அமைதியாக இந்த சூழ்நிலையை கடந்து செல். உனக்கான நேரம் வரும்பொழுது உன்னை பிரச்சனைகளில் மாட்டிவிட்டவர்களும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் தானாக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய தருணம் கூடிய விரைவில் வரப்போகின்றது. அதற்கான வேலைகளை நான் செய்துவிட்டேன். தவறான மனிதர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். அவர்கள் மனதுக்குள் ஒரு தெரிவையும் ஒரு பயத்தையும் புரிதலையும் நான் உண்டாக்குகிறேன். உன் மனதிற்கு தேவை மன நிம்மதி. என் செல்ல குழந்தையே, இப்பொழுது உனக்கு தேவையெல்லாம் உன் மனதிற்கு நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் சமுதாயத்தில் நல்ல பெயரும் தான். அதற்கான சூழ்நிலைகளை நான் உனக்கு உருவாக்கி தருகிறேன். நீ நம்பிக்கையோடு நீ செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் நேர்மறையான எண்ணங்களோடு எல்லா செயல்களையும் செய்து முடி. உனக்கு பக்கபலமாக இந்த கருப்பண்ண சாமி இருக்கின்றேன். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சரியாக அமையாவிட்டாலும் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் உனக்கான சூழ்நிலையாக மாற்றி கொடுக்க இந்த அப்பன் இருக்கின்றேன். உன் மனதின் மூலம் சரியான முடிவுகளை நான் எடுக்க வைப்பேன். இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அத்தனையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். நீ செய்கின்ற நன்மையும் தீமையும் தான் இப்படி மாறி மாறி கர்ம வினையாக உனக்கு உன் வாழ்வில் பிரச்சனைகளை தருகின்றது. அதற்கு ஏற்றார் போலவே உன் வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ள பழகு. நடக்கும் துன்பங்களை எல்லாம் அப்படியே நான் விட்டுவிட மாட்டேன். நான் உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது உன் மனம் பதற்றம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா? நான் உனக்காக உன் வீட்டில் துணையாக இருந்து கொண்டு நீ செய்வதையும் உன் வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். தவறான எந்த முடிவையும் நீ எடுக்காதே. மன அமைதியோடு வாழ முயற்சி செய். எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து உனக்கு எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நான் கொடுக்கப் போகின்றேன். இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு கடந்து செல். எல்லாம் உனக்கு ஏற்றவையாக மாறப்போகிறது.